ஹாய் ஒருவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4 இன்ஆர்கானிக், 6, 7, 8 ஃபிசிக்கல், 11, 12 இப்படி பிரித்து பாருங்கள் கெமிஸ்ட்ரியை. ஸோ 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நீங்கள் கேட்டிருந்தீங்க, அதனால் நான் போடுறேன். இன்றைக்கி ஃபுல்லாக உட்காந்து கெமிஸ்ட்ரி படிக்கிறேன்னு சொல்லியிருந்தோம். அட்லீஸ்ட் இன்றைக்கி ஒரு 4 யூனிட் நல்லா படிச்சு வைங்க. யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 6, 7, 8 5 லெசன் படித்தாலும் சந்தோஷம். பட் யூனிட் 1 அட்லீஸ்ட் 6, 7, 8 இந்த 4 லெசன் படிச்சிங்கனாலும் ஓகே. அப்போ தான் நம்ம வந்து லீவ் இல்லாத நாள் அன்றைக்கி இன்னொரு 5 லெசன் படித்து நம்ம போக முடியும். யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் மினரல் ஒரு 1, 2, 3, 4 நான் ரவுண்ட் பண்ணியிருந்தேன்னா அது 5 மார்க். சரிங்களா? 4, 5, 6, 8, 10, 11, 12 ஃபஸ்ட் ஒன் 13, 51. புக்கினில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தமிழ் மீடியம் இருக்கனால இங்கே பேராகிராஃப் நம்பர் நோட் பண்ணி வச்சுருக்கேன். கிராவிட்டி செப்பரேஷன், லீச்சிங், சைனல் லீச்சிங், சிமெண்டேஷன், மேட்ரிக்ஸ் செப்பரேஷன், காந்த பிரிகை முறை, ரோஸ்டிங் வறுத்தல், அதோட எக்ஸாம்பிள் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் எழுதணும். கால்சினேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எழுதணும். ஆட்டோ ரொடேஷன் சுய ஒடுக்கம், வேனர்கள். ஸோ அவ்வளோதான். அடுத்தது யூனிட் 2ல் பார்த்திங்கன்னா புக் பேக் இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இது நீங்கள் பார்த்துக்குவீங்க. எத்தில் போரேட் டெஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது புக்கினில் யூசஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. போரக்ஸ், போரான், ஆலம், போரிக் ஆசிட் மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ அதோட பயன்பாடுகள். அடுத்தது யூனிட் 3 புக் பேக்குன்னு சொல்லிவிட்டு 1, 2, 5, 7, 8, 9, 4, 12, 13, 4, 15. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து படிக்கணும். ஒரு 8 கொஷின் இருக்கும். புக்கினில் வந்து யூஸ் ஆஃப் நியான், ஸ்ட்ரக்சர் ஆஃப் அமோனியா, அதாவது அமோனியாவின் அமைப்பு, ரெட் ஃபாஸ்பரஸ், ஒயிட் ஃபாஸ்பரஸ், இந்த இதில் இருக்கும் 3 டிஃப்ரென்ஸ் படிங்க. ப்ளீச்சிங் பவுடர் ப்ரிப்ரேஷன், அதாவது சலவைத்தூளை எவ்வளோ தயாரித்தல், அப்புறம் யூஸ் ஆஃப் ஆக்சிஜன் 3 பாயிண்ட், டெக்கன்ஸ் ப்ராசஸ் இது ஈக்குவேஷன் இருக்கும் எழுதி பாருங்கள். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டர்ஜன் 4 பாயிண்ட் தான். ஸோ அந்தளவுக்கு நான் ஹெவியாக கொடுக்கல. யூனிட் 4ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா புக் பேக்கில் 1, 4, 5, 7, 9, 10, 11, 13, 15, 19, 27 அவ்வளோதான். புக்கினில் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்ட் 4 பாயிண்ட், குரோமில் குளோரைட் டெஸ்ட் நல்லா எழுதி பாருங்கள். ஜைகர்நெட்டாக்கர் டெஸ்ட் அதோட யூஸஸோடு சேர்த்து படிங்க. அவ்வளோதான். யூனிட் 6. ஸோ யூனிட் 6ல் இதெல்லாம் புக் பேக்கு நல்லா பார்த்துக்கோங்க. ரவுண்ட் பண்ணதெல்லாம் 5 மார்க்கு. புக்கினில் பிராக் ஈக்குவேஷன் எல்லாம் டயக்ராம் 2D sin θ போட்டு அது என்னென்னு சொன்னால் போதும். ட்ரா எஸ்சி, பிசிசி, எஃப்சிசி க்யூப் டயக்ராம் வரையணும். எஸ்சி பேக்கிங் எஃபிஷியன்சி. ஸோ அடுத்தது கிளாசிஃபை பாயிண்ட் டிஃபெக்ட். அவ்வளோதான். பேக்கிங் எஃபிஷியன்சினா பொதுவித்திறன். இந்த பொதுவித்திறன்னா என்னென்னு டெஃபினேஷன் படித்து தான் எஸ்சியே படிக்கணும். யூனிட் 7 புக் பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஷின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. புக்கினில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் இன்டகிரேட்டர் ரேட்லாம் 7.5.1 paragraph, differentiate rate of reaction, rate constant, order of reaction and molecularity of reaction 5 mark. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது யூனிட் 8 புக்கின் வந்து லிமிடேஷன் ஆஃப் அர்னியஸ் கான்செப்ட், பஃபர் சொல்யூஷன், பஃபர் கெப்பாசிட்டி, இந்த பேஜ் இந்த இதெல்லாம் பேராகிராஃப் நம்பரும் நோட் பண்ணிக்க. ஹாண்டர்சன் ஈக்குவேஷன் 5 மார்க். ஸோ புக் பேக்கில் 1, 3, 9, 11, 12, 13 வெறும் 5 கொஸ்டின் 6 கொஸ்டின். 12th மட்டும் ஆஸ்வாட் ரிலேஷன்லாம் 5 மார்க். யூனிட் 11 இனியெல்லாம் பேஜ் நம்பரோட போட்டிருப்பேன். நேமிங் ரியாக்ஷன் இருக்கணும். லூகாஸ் டெஸ்ட்டு, விக்டர்மேர் டேரக்ட் 5 மார்க்கு. ரியாக்ஷன் ஆஃப் கிளைகால் வித் HiHNO3 பேஜ் நம்பர் 118 டீஹைட்ரேஷன் ரியாக்ஷனில் 3 இருக்குது. ஃபஸ்ட் ஒன்றாவது படிங்க. பேஜ் நம்பர் 121 ஆக்ரோலின் டிஎன்ஜி அது மட்டும் படிங்க. ஃபீனால்ஸில் ஷார்ட் அண்ட் பாமன், குமென் டோவ்ஸ் பேஜ் நம்பர் போட்டிருக்கேன் நோட் பண்ணிக்கோங்க. பிக்ரிக் ஆசிட், கோல்ப்ஸ் டெஸ்ட்டு ஃபார் ஆல்கஹால் அண்டு ஃபீனால்ஸ். ஓகேவா? ஸோ அடுத்தது யூசஸ் ஆஃப் ஃபீனால்ஸ், தாலின் ஃபியூஷன் பேஜ் நம்பர், கப்ளிங் ரியாக்ஷன், ரீமர் டீமன் இங்கே விட்டுட்டேன், நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணிக்க. ரீமர் டீமன் வரும். ஆட்டோ ஆக்சிடேஷன் ஈத்தர், ஃபீடால் கிராஃப்ட் ஈஸி தான். யூஸ் ஆஃப் ஈத்தர். ஸோ உங்களுக்கு பிரித்து படிங்க. இந்த லெசன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். யூனிட் 12ல் நேமிங் ரியாக்ஷன், ரோஸ்மந்த் ரியாக்ஷன், ஸ்டீஃபன்ஸ் பேஜ் நம்பரோட போட்டிருக்கோம். யூரோட்ரோஃபின், ஹாலஃபம் ரியாக்ஷன், ஆல்டால் மெக்கானிசம், கன்னிசோரமிக் இதை இன்றைக்கி எழுதி பார்த்துருங்க. கண்டிப்பாக இன்றைக்கி வந்து அந்த 4 லெசன் படித்து நான் சொல்லக்கூடிய நேமிங் ரியாக்ஷனும் மெக்கானிசமும் எழுதி பார்க்கணும். இது 2 பெர்கின்ஸு, நனவங்கள், பென்சாயின், டெஸ்ட்டு ஃபார் ஆல்டிஹைடு 4 டெஸ்ட்டுக்கு 4மே படிச்சுட்டு. கார்பாக்சிலிக் ஆசிடில் HVZ ரியாக்ஷன் பேஜ் நம்பர், ரெடியூசிங் ஆக்ஷன் ஆஃப் ஃபார்மிக் ஆசிட் பேஜ் நம்பரில் இருக்குது 5 மார்க்கு. டெஸ்ட்டு ஃபார் கார்பாக்சிலிக் ஆசிட் 3 பாயிண்ட் படி. டிரான்சஸ்டிஃபிகேஷன். ஸோ நல்லா கேட்டுக்கோங்க. இப்போ இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு நான் சொல்லிடுறேன். நீங்கள் வந்து இன்றைக்கி நீங்கள் வந்து நேமிங் ரியாக்ஷன் என்ன படிக்கிறீங்கன்னா லூகாஸ் விக்டரும் ஆல்டால் நிசாரும் நீங்கள் எனக்கு எழுதி காமிக்கணும். நீங்கள் எழுதி எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணணும். 4 மீதி 1, 6, 7, 8 எதுவுமே நீங்கள் சென்ட் பண்ண வேண்டாம். இது வந்து இந்த 4 கண்டிப்பாக சென்ட் பண்ணணும். அண்ட் ஃபீனால்ஸில் கண்டிப்பாக கோல்ப்ஸ் எழுதி பாருங்கள். இன்றைக்கி முடிச்சுருங்க. தாலின், அதுக்கப்புறம் ரீமர் டீமன், கப்ளிங் இதை மட்டும் முடிச்சுருங்க. அவ்வளோதான். வேறு எதுவுமே நான் உங்கள்கிட்ட சொல்லலை. சரிங்களா? இது மட்டும் எழுதி காமிச்சு எனக்கு அனுப்பணும், நீங்கள் படிச்சுட்டேன்னு சொல்கிறதுக்காக. மீதி வந்து 1, 6, 7, 8 இந்த 4 லெசன் படிச்சிடும். நேமிங் ரியாக்ஷன் படிச்சுக்கணும். ஓரளவுக்கு எல்லாம் முடிஞ்சிடும்.
ஸோ தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.